மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல என்னன்னா சட்டசபையில நிறைய விஷயங்கள் தினமும் காரசாரமா போய்கிட்டே இருக்கு. சோ அது மாதிரி நிறைய நடக்குது. ஆனா அது ஒரு பக்கம் காரசாரமா போதோ இல்லையோ, ஆனா இந்த சீமான் பேசின அந்த பேச்சு ரொம்பவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களோட வீட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க நிர்வாகிகளே போயிட்டு நேத்தெல்லாம் அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பிளஸ் போலீஸுமே அங்க போனாங்க. சோ அந்த விஷயம் இப்ப ரொம்ப வெடிச்சுக்கிட்டே இருக்காமே. பெரியாரை பத்தி அவர் அவதூறா பேசினது, அது என்ன விஷயம்? இன்னும் பெரியாரை பத்தி பகுத்தறிவாளர் பெரியாரா சமூக நீதிக்காக போராடினாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு, அதாவது பெரியார குறித்து எந்த அளவுக்கு அவதூறு பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறு பேசி மாட்டிக்கிட்டாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அந்த பெரியார குறித்து அவதூறா பேசினார்ல, இதுக்கு அவருக்கு வந்து எதிர்ப்புகள் பயங்கரமாவே என்ன பண்ணிருக்கு, கிளம்பிட்டு இருக்கு. ஒரு பக்கம் துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்கூரி பேசுறதெல்லாம் அந்த கூட்டங்களை வந்து மானங்கட்ட கூட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லவே கூடாது. பெரியாரை பத்தி பேசுனா அவங்கள வந்து நம்ம வந்து அது மானங்கட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா கி வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, பைத்தியக்காரனுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியமே இல்லைங்க. பெரியாருக்கு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? பைத்தியக்கார சர்டிபிகேட் கொடுத்தா அது செல்லவே செல்லாது அப்படின்ற மாதிரி அவரும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது போக பல்வேறு மாவட்டங்களை, கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களிலிருந்து 60 வழக்குகள் வந்து சீமான் மேல வந்து என்ன பண்ணிருக்கு, பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பெரியாரை குறித்து இந்த அளவுக்கு இழிவா பேசுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு, யார் அவர் அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு அவர் பேசியிருந்தார்ல, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா 60 வழக்குகள் அவர் மேல பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பெரியாரை போற்றுகிற, பெரியாரை பகுத்தறிவாளன் ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சீமான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் பாஜக இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, சீமானுக்கு ஆதரவா வந்து இறங்கியிருக்காரு. ஆனா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இது குறித்து இன்னும் எதுவுமே வாயை திறக்கவே இல்லையே அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதிமுகவை வந்து என்ன பண்ணீங்க, அதிமுக பேனர்லாம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவாளர் பெரியாரை வந்து என்ன பண்ணுவாங்க, போற்றுவாங்க. ஆனா அதிமுக சார்பில் இதுவரைக்கும் எந்த கண்டனங்களும் தெரிவிக்கல, சீமானை எதிர்த்து எந்த கண்டனங்களும் தெரிவிக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் அங்க சந்தேகப்பட வேண்டியதுமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புறம் பாஜக வந்து என்ன பண்ணுது, சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை சீமானை எதிர்த்தா பாஜக ஆதரவு தெரிவிக்குது, அதனால அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, இதனால முரண்பாடுகள் ஏற்படுமோ, இதனால அதிமுகவுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல அதிமுக இருக்கா இல்லன்னு தெரியல. ஆனாலும் இன்னிய வரைக்கும் அதிமுக சீமான் சொன்ன கருத்துக்கு ஒரு எதிர்வினையும் ஆற்றல அப்படின்றத வேதனைக்குரிய செயலா இருக்கு. சரி, அது போகட்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநாட்டில் என்ன பண்ணாரு, பெரியார் பேனர் வந்து பெருசா கட் அவுட் வச்சிருந்தாரு. பெரியாரோட கொள்கை வந்து என்ன பண்ணாரு, அவருடைய வழிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரே அந்த ஒரு கொள்கை தலைவரா என்ன பண்ணாரு, பெண் உரிமைக்காக போராடினாரு. அதனால வந்து அவருடைய கொள்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்ணாரு, பிரகடனப்படுத்தினார். ஆனாலும் இப்பவும் பெரியாரை குறித்து இந்த அளவுக்கு இழிவா பேசுகிற சீமானை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதுவரைக்கும் வாயை திறக்கலையே, ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழும்புது. சோ இதை சுற்றி வளைச்சு பார்த்தோன்னா, ஒரு விதத்துல வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஓரணியில சேரணும், அதனால கொள்கைகள் இருந்தாலும் சரி, எந்த மதவாதம் இருந்தாலும் சரி, எதை பத்தியும் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு திமுகவை எதிர்க்கணும், அதனால நாங்க ஒரு கூட்டத்துல சேருறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் அந்த பாசிசத்துல போய் விழுறாரா அப்படின்ற கேள்விகள் பயங்கரமா எழும்பி இருக்கு. சோ ஒட்டு மொத்தத்துல சீமான் அவர்கள் வாயை விட்டாரு, அதுக்காக இப்ப அவர் வந்து வாங்கி கட்டிக்கிறாரு. கூடுதலா வந்து துரைமுருகனும் ஒரு விஷயம், சட்டம் தன் கடமையை செய்யும், இந்த விவகாரத்துல சட்டம் தன் கடமையை செய்யும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வழக்குகள் வந்து அதிகமா ஒரு மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பதிந்திருக்காங்க. ஆமா, இன்னும் 60, நம்மளுக்கு கிடைத்த தகவல்படி 60, இதுக்கப்புறம் வந்து வழக்குகள் எண்ணிக்கை கூடலாம். சோ இந்த கூடும் பொழுது அவருக்கு சரியான ஒரு நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டாரு சீமான் அவர்கள், தன் வாயாலே என்ன பண்ணாரு, தன்னை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்றதான் சொல்ல போனா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு வைரல் ஃபீவர், சோ அதனால சட்டசபைக்கு லீவுன்னு, அதனால மேபி அவர் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துக்கு இன்னும் யார் யாரெல்லாம் குரல் கொடுக்க முன்னாடி வராங்க அப்படின்றது. சோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வந்து பெரியாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தார் இவ்வளவு நாள். இப்போ அவர் எங்க போனாரு, என்ன சொல்ல போறாருன்றதையும் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும், சீமான் இதெல்லாம் மட்டும் பண்ணல, அவர் இன்னொரு குற்றச்சாட்டம் இப்ப அவர் மேல வந்திருக்கு. சோ என்ன அப்படின்னா, வீரலட்சுமி இருக்காங்களா, அவங்க வந்து இவர் வந்து போதையில பெண்கள் எல்லாம் வச்சு மயக்கி பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா, அது என்ன விஷயம்? ஆமா, தமிழர் முன்னேற்ற படை தலைவர்
வீரலட்சுமி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கும் சீமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. அந்த விவகாரத்துல வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா வந்து வீரலட்சுமி வந்து என்ன பண்ணாங்கன்னா இறங்கி வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் வீரலட்சுமிக்கும் சீமானுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தது. ஆனா இந்த விவகாரத்துல பெரியார் பெண்களுக்கு கொடுமைகளை இழைத்தாரு, அவர் பெண்களுக்காக எங்க போராடினாரு, அப்படி சமூக நீதிக்காக அவர் எங்க போராடினாரு, இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கும் போது விஜயலட்சுமி புதுவிதமா சீமான் மேல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை பற்றி பேச சீமானுக்கு என்ன அருகதை இருக்கிறது, பெண்கள் உரிமையை பத்தி பேசுறதுக்கும் பெண்கள் விடுதலை பத்தி பேசுறதுக்கும் பெண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கும் சீமானுக்கு எந்தவித அருகை இல்லை. ஆல்ரெடி விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு சிதைச்சாரு, அந்த பெண் எந்த அளவுக்கு சிதைச்சிருக்காரு அப்படின்றது ஆதாரப்பூர்வமா நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஒரு நடிகைய அவர் வந்து போதைப் பொருட்கள் கொடுத்து எந்த அளவுக்கு அவர் இழிவான செயல்லாம் ஈடுபட்டாரு அப்படின்ற ஆதாரம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் நான் இன்னும் வெளியே வந்து சொல்ல போனேன்னா, ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அது சீமானுக்கு வந்து நல்லதில்ல, அழகில்ல. அவங்க பின்னாடி ஒரு பெண் கூட்டம் இருக்காங்கல்ல, மகளிர் கூட்டம் இருக்குல்ல, அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, தகாத வார்த்தைகளான அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. சோ சீமான் நாவடக்கம் உள்ளவராய் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பொது மேடையில உண்மைக்கு மாறாகவும் பொய்களை வந்து பரப்புரை செய்யவே கூடாது. அது வந்து அவரு வந்து ரொம்பவே கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலோட பெண்களை ஒரு 10 பெண்களை கூட்டி அவர் போராடினாரு. சோ இந்த மாதிரி போராட்டங்களை பண்றது ஒரு எந்த வித உரிமையும் இல்லை. ஏன்னா அவர் பர்சனல் லைஃப்ல நிறைய மிஸ்டேக் எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு உதாரணமும் ஒரு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணணும், கருத்துல வச்சுக்கின்னு இதுக்கப்புறமும் நாவடக்கம் உள்ளவராய் பேசணும், அதுக்கு வந்து அவர் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீரலட்சுமி புதுவிதமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சோ எப்படி இருந்தாலும் பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் பேசினது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரிதான் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இன்னமும் இந்த விஷயத்துல மௌனம் காக்குறது ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி வந்து நிச்சயமா எல்லாம் இருக்குது. சின்ன கட்சிகள் முதற்கொண்டு பெரிய கட்சிகள் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, பெரியாரை பத்தி பேசுறதுனால எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சி, அது இப்போ எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து பெரியாரை பற்றி இழிவா பேசுற சீமானுக்கு ஆப்போசிட்டா குரல் கொடுக்காது ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் நம்மளுக்கு மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளும் இருக்கும். சோ நீங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. முக்கியமா வந்து யார் அந்த சார் அந்த ஒரு வார்த்தையுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சோ அதை பத்தியுமே இன்னைக்கு சட்டசபையில பெருசா பேசியிருக்காங்க. அதே மாதிரி யார் அந்த சாருன்னே வந்துட்டு ஒரு சிலர் பேட்ச் எல்லாம் குத்திட்டு போனதா சொன்னாங்க. சோ அது என்ன? ஆமா, அதிமுக வந்து இந்த விவகாரத்தை வந்து அரசியல் செய்யறாங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அந்த மாணவிக்கு நடந்த அந்த வன்கொடுமையை குறித்து, அது மூலியமா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துரிதமா வந்து என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கான விளக்கங்களை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த விவகாரத்தை என்ன பண்ணாங்க, அதிமுக வந்து கையில யார் அந்த சார் அப்படின்றது என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இன்னைக்கு சட்டசபையில என்ன நடந்திருக்குதுன்னா, இவர் தான் அந்த சாரு, நீங்க கேக்குறீங்களா யார் அந்த சார் யார் அந்த சார்னு, இவர் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து ஒரு போஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன விவகாரம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஆராய்ச்சி பார்த்தோம்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 2024 செப்டம்பர் மாதத்துல அண்ணா நகர்ல ஒரு 10 வயது ஒரு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணா பாலியல் வன்கொடுமை நடந்தது. சோ அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி கொண்ட இன்ஸ்பெக்டர் ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்கள வந்து மிரட்டுறாங்க, இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டியா அப்படி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விவகாரத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ண அதிமுக நிர்வாகி 103வது வட்ட செயலாளர் சுதாகர் அவர் என்ன பண்றாரு, கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அந்த தாயாரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, குறிப்பா அதுல அந்த ஒரு சிறுவன் பெயர் ஒண்ணு வந்து இருக்கு, அந்த பெயரை நீங்க நீக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நாங்க எவ்வளவு நிவாரணம் கொடுக்குறோமோ பல லட்சம் ரூபாய் நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து அந்த ஆய்வாளரும் சுதாகர் என்ற அந்த அதிமுக நிர்வாகி என்ன பண்றாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட வந்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க, சிறப்பு புலனாய்வு பிரிவு வந்து அமைக்குது உயர் நீதிமன்றம். ஏன்னா இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது தாமாகவே முன் வந்து என்ன பண்றாங்கன்னா, உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரிக்க எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வேணா அதுக்கு தடை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சிறப்பு புலனாய்வு வேற ஒரு மாநிலத்தோட ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க,
அந்த விவகாரத்தை கையில் எடுக்கும்போது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாயார் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க, சுதாகர் வந்து இது மாதிரி எங்க கிட்ட பேசினாரு, அந்த இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிறப்பு புலனாய்வு வந்து என்ன பண்ணுது, அவர் வந்து கைது பண்ணுது அந்த இன்ஸ்பெக்டர் ராஜியும். அதே போல சுதாகர் அதிமுக நிர்வாகி சுதாகர் என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. சோ பாலியல் வழக்குக்கு வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்ட அதிமுக நிர்வாகி, ஏற்கனவே பொள்ளாச்சி விவகாரத்துல குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ண அதிமுக அரசு, இப்போ அதிமுக நிர்வாகி அதிமுக கட்சி குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்களை விடுதலை பண்றதுக்காக அவங்க மேல குற்றத்தை சுமத்த விடக்கூடாது, சட்டம் பாயக்கூடாதுன்றதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அங்க கட்ட பஞ்சாயத்து நடக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க அதிமுகவும் அதிமுகவை சார்ந்த நிர்வாகியும் தான் காரணம். சோ நீங்க கேட்ட அந்த சார் இதுதான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டசபையிலேயே ரொம்ப ரொம்ப காரசாரமா போய் இருக்கு. எல்லாருமே வந்து திமுக சைடு வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, நீங்க கேட்ட அந்த சாரை கண்டுபிடிச்ச சார் இவங்க தான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர், அந்த சுதாகருடைய போஸ்டரோட அந்த இவங்க தான் அந்த சார் அப்படின்ற மாதிரி அந்த வாசகங்களோட என்ன பண்ணிருக்காங்க, சட்டசபைக்குள்ள நுழைஞ்சு போயிருக்காங்க. சோ அதிமுக வந்து தான் சைடு அப்படியே நல்லவங்க, நம்ம சைடு எந்த ஒரு குறையும் நடக்கல, ஒரு தப்பும் நடக்கல, நம்ம தான் எல்லாரும் பர்ஃபெக்ட் அப்படின்றது நினைக்கிற அதிமுகவுக்கு நிறைய பின்னணிகள் இருக்கு, குற்ற பின்னணிகள், பாலியல் வன்கொடுமைகள், நிறைய வழக்கு இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட நிறைய விவகாரம் எல்லாம் பயங்கரமா அந்த ஒரு தாயை வந்து அவங்க தாய் கூட பேசின ஆடியோ விவகாரம் எல்லாம் நிறைய பரவிந்தது. சோ இந்த அளவுக்கு இருக்கிற அதிமுக இப்போ யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்களா வந்து என்ன பண்றாங்கன்னா கையில எடுத்துட்டு வராங்க. முதல்ல உங்க முதுகுல இருக்கிற அழுக்க பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஏற்கனவே விஜயை பத்தி பேசணும். ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். புஷி ஆனந்த் வந்து அவர் முதன்மை பெறறதுக்காக எல்லா விஷயத்துல அவரு தலையிடுறாரு, விஜயோட எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம அவரா எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு, அது இதுக்குள்ளவே உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய அந்த விஷயத்தை பத்தி. சோ இப்போ வந்து அது மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா, நானுமே ஒரு ஆடியோலாம் வந்து கேட்டேன் புஷி ஆனந்த் பத்தி, அவங்க பிரமுகர்கள் 2 பேர் ஏதோ பேசிக்கிறது. சோ இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா? விஜய்க்கும் அவருக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பின்னுக்கு தள்ளி புஷி ஆனந்த் அவர்கள் முன்னிலைப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்றாரு, எல்லா வேலைகளை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட ஆலோசகர் ஜான் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆடியோ வந்து அவங்க பேசுற ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. இந்த ஆடியோ தான் பரபரப்பா இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நிறைய விமர்சனங்கள், அவர் வந்து நிறைய ஆப்போசிட்டான விமர்சனங்கள் அவர் சந்திச்சு வந்து இப்போ அவர் கட்சியில வந்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற ஒரு பணியில அவர் என்ன பண்றாரு இருக்காரு. சோ இந்த வேலைகளை யார் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திச்சு யார மாவட்ட செயலாளர் பண்ணணும் குழுக்கள் முறையில தேர்வு செஞ்சு என்ன பண்றாரு, ஒரு பட்டியல் வந்து ரெடி பண்ணிருக்காரு. சோ அந்த மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிற கூட்டம் தான் நடக்க போகுது. சோ இந்த விவகாரத்துல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காருல்ல, அவர் பேசுற ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய்ன்றவர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அவர் தான் ஃபேஸ் வேல்யூ, அவர் தான் ஃபேஸ் வேல்யூவே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம திமுகலே முதல்வர் ஸ்டாலினை விட்டுட்டு துரைமுருகனை வந்து நம்ம முன்னாடி நிறுத்தினா யாருன்னா ஏத்துப்போமா? அதே போல அதிமுக ஜெயலலிதா தவிர்த்து சசிகலாவை யாருன்னா நிப்பாட்டினா யாருன்னா ஏத்துப்பாங்களா? இந்த மாதிரி வேலைகளை தான் புஷி ஆனந்த் பண்ணிட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட வந்து 2026 எலெக்ஷன்ல விஜய் வந்து எப்படியாச்சுன்னா 30% ஓட்டு வாங்குறதுக்கு நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா புஷி ஆனந்த் செய்யற வேலையினால 2% கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க. இதுதான் அந்த நிலைமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஜான் ஆரோக்கியசாமி பேசுற கான்வர்சேஷன் சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. ஏற்கனவே புஷி ஆனந்த் மேல வந்து ரொம்பவே கடுகடுன்னு இருக்காங்க நிறைய மாவட்ட செயலாளர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, கிடுகிடுன்னு இருக்காங்க. ஒரு பகுதியை வந்து தள்ளி விட்டுட்டு ஒருத்தரை சார்ந்தவர் வந்து மட்டும் இவர் போஸ்டிங் கொடுக்குறாரு. ஆல்ரெடி அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு. விஜய் கட்டியும் அவருடைய என்ன பண்றதுன்னா அவருக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க போறாரு. இதுக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்ல. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து புஷி ஆனந்துக்கு எதனா வேலை செஞ்சுட்டாங்கன்னா அது புஷி ஆனந்துக்கு பெரிய மைனஸா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். ஆனா ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, விஜயோட செல்வாக்க கெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான். ஏன்னா அவரை தாண்டி விஜய் கிட்ட போகவே முடியலங்க. அவர் தாங்க ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து விஜய் சூழ்ந்திருக்காரு. அவர் கிட்ட தாண்டி விஜய் கிட்ட நம்ம போகவே முடியல. இந்த நிலைமை நீடிச்சிருந்தா தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே வந்து என்ன பண்ண முடியாது, வளரவே முடியாது. விஜய்க்கும் அது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் வந்து இப்பவே வந்து என்ன பண்ற, கட்சி இன்னும் எலெக்ஷன்லேயே போய் நிக்கல.
எதுவுமே மாவட்ட செயலர்னு போடல. ஆனா இருந்தாலும் உட்கட்சி பூசல் இன்னும் அதிகமாவே ஆயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒரு வகையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பெரிய மைனஸா கூட இருக்கலாம். சோ தமிழக வெற்றி கழகத்துல புஷி ஆனந்தோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. சோ கூடிய சீக்கிரமே வந்து தெரிஞ்சிரும் தமிழக வெற்றி கழகத்துல வந்து 2 பேருமே நீடிப்பாங்களா இல்லாட்டி ஒருத்தர் மட்டும் நீடிப்பாங்களா அப்படின்றதுமே தெரிஞ்சிரும். சோ அதுக்காக உண்மையிலே நிறைய பேர் வந்து விஜய்ன்ற அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்காகவும் சரி, ரசிகர்களா இருந்து இப்ப அவங்க எல்லாம் கட்சி தொண்டர்களா மாறி இருக்காங்க அப்படின்னா. ஆனா அதுல இவர் வந்துட்டு திரும்பவும் நடுவுல வந்து அவர் தான் மெயினா வரணும்னு யோசிக்கிறாரு. அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து தீர்வு தெரிஞ்சிரும். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.